Welcome students. In the video, 12th standard max second chapter complex numbers exercise 2.2 first question பார்க்கலாம்ப்பா. Evaluate the following if z equal to 5 minus 2i and w equal to minus 1 plus 3i. இங்க கொடுத்திருக்கிற இந்த z w ரெண்டுமே வந்து பார்த்தாலே தெரியுது இது வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். சார் எனக்கு பேசிக்ஸ் எதுவுமே தெரியாது சார், எப்படி சார் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் டவுட்டில் இருந்தாலுமே நோ ப்ராப்ளம், யூ கேன் கண்டினியூ வாட்சிங். சரிங்களா, நான் வந்து ஒரு சம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியுற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ யூ கேன் கண்டினியூ வாட்சிங். இப்போ ஃபஸ்ட் சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 சப்டிவிஷன் கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள் z ப்ளஸ் w, அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணணும். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் z மைனஸ் iw, ஸோ சப்ட்ராக்ட் பண்ணணும். அதில் ஐ வந்து டபிள்யூ கூட மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணணும். அடுத்து 2z ப்ளஸ் 3w. இங்கே கொடுத்துருக்க எல்லாத்துலேயுமே இந்த 6 சப்டிவிஷன்லேயுமே நம்ம இந்த இசட்டையும் டபிள்யூயும் சப்ஸ்டியூட் பண்ண தான் போகிறோம் நம்ம. சரிங்களா, ஸோ நான் 1 by 1 சொல்லித்தரேன், கொஞ்சம் பொறுமையாக கவனிங்கப்பா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் z ப்ளஸ் w. ஸோ என்ன பண்ணணும், நீங்கள் ஆட் தான் பண்ணணும். அப்போ என்ன எழுதிங்க, 5 மைனஸ் 2i. இசட்டுக்கு பதிலாக யூ சப்ஸ்டியூட் யுவர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 5 மைனஸ் 2i. அடுத்து ப்ளஸ் போட்டுட்டு w என்ன இருக்குது, மைனஸ் 1 ப்ளஸ் 3iன்னு இருக்குது. சார் இப்போ அடிஷன் சப்ட்ராக்ஷன் எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து நீங்கள் அல்ஜிப்ராவில் அடிஷன் சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுவோம், வேரியபிள் டேர்ம் தனியாக கான்ஸ்டன்ட் டேர்ம் தனியாக பண்ணுவோம்ல, அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ நம்பர்ஸ், அதாவது இங்கே 5 மைனஸ் 1 நம்பர்ஸ் தனியாகவும் ஐ இருக்கிறது தனியாகவும் நீங்கள் அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணணும். புரியுதுங்களா, நம்பர்ஸ் இந்த சென்ஸ் இங்கே 5 இருக்குது, இங்கே மைனஸ் 1 இருக்குது. அதே மாதிரி இங்கே ஐ டேர்ம் இருக்குல்ல, அதை தனித்தனியாக நீங்கள் அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணணும். இப்போது இந்த 5ம் மைனஸ் 1 மட்டும் பண்ணுறேன். அப்போ 5 மைனஸ் 1 என்ன வரும், 4 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து மைனஸ் 2i ப்ளஸ் 3i என்னப்பா வரும், ப்ளஸ் ஐன்னு வரும். ப்ளஸ் 1i வரும். 1i இஸ் நத்திங் பட் ஐ தான். ஆட் பண்ணுறாதீங்க, 2 3 5 ஆட் பண்ணுறாதீங்க. 3 வந்து பாசிட்டிவில் இருக்குது, 2 வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ இது வந்து 3 மைனஸ் 2 தான். ஸோ 3 மைனஸ் 2ன்றது 1 தான். ஸோ 1i அப்படின்றது பதிலாக நீங்கள் 1 போட்டாலும் 1 போடலாலும் 1, அதனால் நீங்கள் டேரெக்டாக 4 ப்ளஸ் i அப்படின்னு எழுதிடணும். ஸோ அடிஷன் சப்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம அல்ஜிப்ராவில் பண்ண அதே கான்செப்ட். எப்படி நம்ம வேரியபிள் தனியாக, அதாவது இப்போ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்களேன், நம்ம அல்ஜிப்ராவில் இப்படி போட்டிருப்போம், ஞாபகம் இருக்குங்களா. இப்போ x ப்ளஸ் 2 3x ப்ளஸ் 5 இப்படி தான் நம்ம எப்படி பண்ணுவோம், x1 3x ஆட் பண்ணி 4x போடுவோம், 2 5 ஆட் பண்ணி 7 போடுவோம்ல, அதே கதை தான் இங்கேயும். நம்பர்ஸ் இங்கே இருக்கிற ரியல் நம்பர்ஸ் தனியாகவும், அதாவது 5 மைனஸ் 1 தனியாகவும், இந்த இமேஜினரி ஐ தனியாகவும் நீங்கள் ஆட் பண்ணாலே ஆன்சர் முடிஞ்சிடும். சப்ட்ராக்ஷனுக்கும் அதே தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் புரிஞ்சதுலாம் ஒரு ஐடியா கிடச்சிதா. இப்போ அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள், z மைனஸ் iw. ஃபஸ்ட்டு z எழுதிக்கோங்க, 5 மைனஸ் 2i. அடுத்து மைனஸ் i இன்ட்டு w. புரியுதுங்களா, டேரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ண சொல்ல. அடிஷனை பொறுத்த வரைக்கும் டேரெக்ட் சப்ட்ராக்ஷன் சொல்லியிருந்தாங்க z ப்ளஸ் டபிள்யூன்னு சொல்லிட்டு. ஆனால் இதை டேரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ண சொல்லலை, ஏன்னா டபிள்யூக்கு முன்னாடி ஒரு மைனஸ் ஐ இருக்குது. அப்போ அந்த மைனஸ் ஐ நீங்கள் மல்டிப்ளை பண்ணது அப்புறமா தான் we are going to proceed further. ஸோ ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் பொறுத்த வரைக்கும் மாறாது, 5 மைனஸ் 2i மட்டும் வரும். அடுத்து மைனஸ் ஐ இன்ட்டு மைனஸ் 1 வந்து மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 1 இன்ட்டு ஐன்னு வரும். எப்போவுமே ப்ராக்கெட்டுக்கு வெளியில் உங்களுக்கு டேர்ம் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும், உள்ளே தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணணும். இதெல்லாம் பேசிக்கான நாலேஜ் தான். ஸோ 1 i's are i, மைனஸும் ப்ளஸ்ஸு. அடுத்து செகண்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் ஐயை ப்ளஸ் 3i கூட. நல்லா கவனிங்க, மைனஸ் ஐயை ப்ளஸ் 3i கூட மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ் வந்துடும். அடுத்து 3 1s are 3 வந்துடும். i இன்ட்டு ஐ வந்து ஐ ஸ்கொயர்னு கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, i இன்ட்டு ஐ ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மைனஸ் 2i ப்ளஸ் ஐ. இந்த ஐ ஸ்கொயர் வேல்யூ நமக்கு மைனஸ் 1ன்னு தெரியுமா. அப்போ இந்த மைனஸ் 3க்கு மைனஸ் 1ன்னு போட்டுக்கோங்க. சொல்கிறது புரியுதுங்களாப்பா. ஐ ஸ்கொயருடைய வேல்யூ என்னது, மைனஸ் 1. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணும்பொழுது ஐ ஸ்கொயர் வருதோ அந்த இடத்துல யூ கேன் சப்ஸ்டியூட் யுவர் நெகட்டிவ் 1 தேர். இப்போ என்ன பாருங்க, 5 மைனஸ் 2i ப்ளஸ் ஐ, இது மைனஸும் ப்ளஸ் ஆகிட்டு ப்ளஸ் 3யாக மாறிடும். புரியுதுங்களா. இப்போ சால்வ் பண்ணுங்கள். 5 ப்ளஸ் 3 8, மைனஸ் 2i ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ. இதுதான் உங்களுடைய செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். சரிங்களா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணது அப்புறமா கடைசி ஸ்டெப்பில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், நம்பரை சால்வ் பண்ணணும், ஐயும் நீங்கள் சால்வ் பண்ணணும். புரிஞ்சுதுங்களாப்பா. இதே மாதிரி தான்ப்பா நம்ம அடுத்தடுத்த சப்டிவிஷனுமே பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான் பேசிக். உங்களுக்கு வந்து எதை ஆட் பண்ணணும், எதை நம்ம ஆட் பண்ணக்கூடாதுன்னு மட்டும் தெரியணும். ஒரு நம்பரை ஒரு ஐ கூட ஆட் பண்ணக்கூடாது. அது மாதிரி ரெண்டுமே வந்து ஐயாக இருந்தால் ஆட் பண்ணலாம், ரெண்டுமே நம்பராக இருந்தால் ஆட் பண்ணலாம். சரிங்களா. நம்ம அல்ஜிப்ராவில் இங்கே சொன்ன மாதிரி தான், அல்ஜிப்ராவில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே தான். நம்பர்ஸ் தனியாக வேரியபிள்ஸ் தனியாக பண்ணோம்ல, அந்த சென்ஸில் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். புரிஞ்சுதாப்பா.
நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு 2 ஓவர், அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் இங்கே தான் கண்டினியூ பண்ண போகிறேன். எரேஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுவேன். ஐ வாண்ட் யூ டு பாஸ் த வீடியோ அண்ட் காப்பி திஸ். வீடியோ பாஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ ஐ ஹோப் யூ காப்பிட் தட். இப்போ தேர்டு பாருங்கள். தேர்டு என்ன சொல்கிறாங்க? 2 டைம் இசட் ப்ளஸ் 3 டைம்ஸ் டபிள்யூ. ஒன்றும் கிடையாது, அந்த இசட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. அடுத்து அந்த டபிள்யூவை 3ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சால்வ் பண்ண சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஸோ இது சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். என்ன வரும்? 2 5s are 10. சரிங்களா? அடுத்து 2 × 2 -4i. அதே மாதிரி 3 × -1 -1 -3. 3 × 3 9i. அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணுறீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் டைரக்ட் அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஒரு நம்பரை கொடுத்துட்டு அதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கே ஆஸ் யூஷுவல் 10 - 3 என்ன வரும்? 7 வரும். 9 - 4 என்ன வரும்? 5 வரும். அவ்வளோதான். 7 + 5i தான் தேர்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். சிம்பிள். சிம்பிளில் மட்டும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. 9 -4 நீங்கள் படித்து பாருங்கள், வாய் விட்டு படிங்க. அப்போ எப்படி எழுதுவீங்க? நீங்கள் -4 + 9 எழுதுவீங்க. அதாவது ஐ கூட வர நம்பர் மட்டும். ஸோ சால்வ் பண்ண என்ன வரும்? உங்களுக்கு 5 தான் வரும். டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் இருந்ததுன்னா செப்பரேட் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் பண்ணணும். இதெல்லாம் நம்ம 6th படிச்சுட்டு இருக்கோம். நான் 12th எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள். ஏன்னா சில பேர் ஸ்டில் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதனால தான் நான் பார்த்துருக்கேன். இன்னுமே சில பேர் வந்து இந்த சிம்பிள்ஸ்லாம் வந்து கொலாப்ஸ் பண்ணிவிட்டு மிஸ்டேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பர்டிகுலராக. புரிஞ்சுதான்? ஆல் தான். தேர்ட் ஓவர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து போயிடலாம். ஃபோர்த் என்ன சொல்கிறாங்க? ZW. இது என்னப்பா ZWனா? சார் எந்த சிம்பிளும் கொடுக்கல சார். எந்த சிம்பிளும் கொடுக்கலன்னா அது மல்டிப்ளைன்னு அர்த்தம். ஸோ 5 - 2i இன்ட்டு -1 + 3i. நீங்கள் இன்ட்டு போடலனாலும் ஓகே, ப்ராக்கெட் போட்டு அப்படியே பண்ணாலும் ஓகே தான். மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு டேர்மும் மல்டிப்ளை பண்ணுவோம். அல்ஜிப்ராவில் எப்படி பண்ணுவீங்க? பைனாமியல் இன்ட்டு பைனாமியல்னா ஈச் டேர்ம் மஸ்ட் கெட் மல்டிப்ளை வித் அனதர் டேர்ம். அப்படி தானே? அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? 5 × -1 என்ன வரும்? -5. அடுத்து 5 × 3i என்ன வரும்? 15i போடணும். நல்லா கவனிங்க. நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த ஐன்றது அப்படியே தான் வரும். 5 × -1 -5. அடுத்து 5 × 3i 15i. அடுத்து நான் என்ன பண்ணேன்னா -2ஆல் மல்டிப்ளை பண்ணேன். இப்போது -2i × -1. ஃபஸ்ட்டு சிம்பிள் பார்த்துக்கோங்க. மைனஸும் ப்ளஸ்ஸு 2iயை 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே 2i தான் வரும். ஸோ பிரச்சனை கிடையாது. அடுத்து இங்கே பாருங்கள், இதையும் பண்ணணும். மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸு. நல்லா கவனிங்க. இங்கே மைனஸ்பா, இது ப்ளஸ்ஸு, ஸோ மைனஸ் வந்துடுச்சு. அடுத்து நம்பர் பாருங்கள். 2 3s are 6. அடுத்து ஐயும் I²க்கு பதிலாக டேரெக்டாக -1ன்னு போட்டேன். இல்லை சார் நான் போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கிறேன் சார்னாலுமே நோ ப்ராப்ளம், நீங்கள் எழுதிக்கோங்க. பட் நான் டேரெக்டாக போட்டேன். இப்போ சால்வ் பண்ணுங்கள் பார்ப்போம். -5 + 15i + 2i + 6. மைனஸ் இது என்னாச்சு? +6 மாறிடுச்சு. இப்போது என்ன ஆகும்? நம்பர் என்ன வரும்? 6 - 5. 6 - 5 என்ன? 1. அடுத்து ஐட்டம் நீங்கள் ஆட் பண்ணணும். ரெண்டுமே சேம் சிம்பிள் தான். அப்போ 15 + 2 என்ன வரும்? 17i. அவ்வளோதாம்மா. நீங்கள் நம்பர்ஸ் பேசிக்கான நம்பர்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த சம் எல்லாமே வெரி வெரி ஈஸியான சம். எஸ், புரிஞ்சுதா? ஈஸி தானே இது? ஃபஸ்ட்டு 4 சப்டிவிஷனில் ஒரு ஐடியா கிடச்சிதா? எஸ், அடிஷன் சப்ட்ராக்ஷன் அப்புறம் மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு அடிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளையும் நம்ம பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு 4 சப்டிவிஷன் ஓவர். சரிங்களாம்மா? காப்பி பண்ணிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இன்னும் 2 சப்டிவிஷன் தான் இருக்குது. அதையும் கையோட முடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு 5th பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 5. 5th கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னு கவனிங்களேன். Z² + 2ZW + W². இது எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா உங்களுக்கு? சார் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது சார் சில பேர் சொல்லுவீங்க. நான் வந்து இசட்டுக்கு பதிலாக டபிள்யூக்கு பதிலாக ஏபி வச்சு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது என்னம்மா? A² + 2AB + B². ஞாபகம் இருக்குங்களா? இப்போது இது என்னது? திஸ் இஸ் தி எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் A + B² ஒரு ஐடென்டிட்டி நம்ம 8th படிச்சுட்ருக்கோம். சரிங்களா? அப்போது இந்த 5th சம்முக்கு ஸோ இந்த 5th சம்மை நான் என்ன பண்ண போகிறேன்? Z² + 2ZW + W². இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நான் Z + W² கண்டுபிடிச்சிடலாம்ல. சொல்கிறது புரியுதுங்களா? நான் என்ன பண்ணலாம்? டேரெக்டாக Z + W² கண்டுபிடிச்சிடலாம். Z + W நீங்கள் திருப்பி போடணும் கூட அவசியம் கிடையாது. நான் ஃபஸ்ட் டேர்மில் போட்டேன். என்ன ஆன்சருமா வந்தது? 4 + I வந்ததா? அப்படி தானே? நம்ம ஆல்ரெடி போட்டோம்ல. Z + W ஃபஸ்ட் டேர்ம் என்ன ஆன்சர் வந்தது? 4 + I வந்தது இல்லை? அதுக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேங்க. சரிங்களா? இப்போது அப்ளை பண்ணுங்க பார்ப்போம். என்ன வரும்? 4². அடுத்து 2 டைம்ஸ் 4 டைம்ஸ் I. அடுத்து I². எக்ஸ்பெண்ட் பண்ணுறோமா? ஏக்கு பதிலாக வந்து 4 போடுங்க, பிக்கு பதிலாக வந்து I போடுங்க. அப்போ என்ன வரும்? A² + 2AB + B². இந்த ஐடென்டிட்டி எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன். சரிங்களா? அப்போது இது என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 16. 2 4s are 8i.
ஐ ஸ்கொயர் -1 வந்துடும். அவ்வளோதான். 16 - 1 15. ஸோ 15 + 8i தான் ஃபிஃப்த் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். புரியுதுங்களா? ஃபிஃப்த் சப்டிவிஷன் இது. எஸ், ஐடென்டிட்டி பார்த்துக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன், ஐடென்டிட்டிக்கு ஃபஸ்ட்டு டேரெக்டாக ஹோல் ஸ்கொயர் எழுதிடுறேன். ஹோல் ஸ்கொயர் எழுதிட்டு நான் ஆல்ரெடி இந்த z + w ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை கண்டுபிடிச்ச அந்த ஆன்சர் 4 + i நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதை நான் ஏக்கு பதிலாக 4, பிக்கு பதிலாக i, மறுபடியும் அதே ஐடென்டிட்டியை நான் வந்து என்ன பண்ணிடுறேன், எக்ஸ்பெண்ட் பண்ணி சால்வ் பண்ணிடுறேன். புரிஞ்சுதுங்களா? இப்போது ஏதாவது டவுட் இருக்கா? இது கிளியர் தானே? இப்போது அடுத்து பாருங்களேன், நான் இங்கேயே சொல்லிடுறேன். சிக்ஸ்த்து சப்டிவிஷன் பாருங்களேன், என்ன கேட்குறாங்க? சிக்ஸ்த்து சப்டிவிஷன் இதே தான் கேட்குறாங்க. அப்போ அதே ஆன்சர் தானம்மா. புரியுதுங்களா? இதே தான் கேட்குறாங்க பாருங்கள், z + w. அதாவது இங்கே வந்து லெஃப்ட்டில் கொடுத்துட்டு நம்ம ரைட்டில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு எழுதணும். சிக்ஸ்த்தில் டேரெக்டாக அவங்களே z + wன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதிலேருந்து அப்படியே காப்பி பண்ணி சிக்ஸ்த்துக்கு போட்டுடணும். சேம் தான், காப்பி பண்ணிக்கணும். நான் போடல. புரியுதுங்களா? இதை கொடுத்துட்டு நமக்கு இதை கேட்டாங்கம்மா. இப்போ டேரெக்டாக இதை கொடுத்துருக்காங்க. அப்போ z + w² தானே கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி z + w 4 + i நம்ம ஃபஸ்ட் ரோமன்லேயே நமக்கு தெரியும். அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா இதே ஆன்சர் அப்படியே நீங்கள் வந்து சிக்ஸ்த்துக்கும் காப்பி பண்ணிக்கலாம். முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு ரோமன் முடிஞ்சுது. புரிஞ்சுதுங்களா? 2.2ல் ஸோ என்ன பண்ணுறோம், எதை நம்ம ஆட் பண்ணலாம், எதை ஆட் பண்ணக்கூடாது, எதை சப்ட்ராக்ட் பண்ணுறோம், மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறோம், இந்த தான் நீங்கள் கற்றுக்கணும். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பொறுத்திருக்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் படிக்கிறீங்க. சரிங்களாம்மா? ஐக்கார்டில் இருக்கும். அதை பார்க்கலன்னா அதேமாரி நீங்கள் வந்து பார்த்துருங்க. இப்போ இந்த செகண்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இங்கே கொடுத்துட்டாங்க 2 + 3i அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சி ஆர்கன் டயக்ராமில் வந்து வி ஆர் கோயிங் டு ரெப்ரசன்ட். சரிங்களா? ரெப்ரசன்ட் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இன் ஆர்கன் டயக்ராம். ஸோ நம்ம அப்படி என்னன்றது நான் அப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் செகண்ட் வந்து போடுறேன். இந்த ரெண்டு கொஸ்டினுக்குமே z அப்படின்றது அவங்க கொடுத்த இதை மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். 2 + 3i மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிறது z. ஸோ z வந்து என்னது, அது கொஸ்டினில் கொடுத்த அதே 2 + 3i மட்டும்தான். சரிங்களா? அடுத்து செகண்டுன்றது iz கேட்குறாங்க. izனா என்னென்னா, ஐயால் இந்த z மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ எப்படி எழுதுவீங்க, i × 2 + 3i போடணுமா? அப்போ i × 2i என்ன, 2i. i × 3i வந்து 3i² வரும். இப்போ இந்த 3i² அப்படின்றது நீங்கள் எப்படி போடலாம், 3 ஆஃப் -1 போடலாமா? அப்போ -3ன்னு வந்துடும். ஸோ எழுதும்போது -3 + 2iன்னு எழுதணும். ஆல்வேஸ் ரைட் த ரியல் நம்பர் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் இமேஜின் நம்பர் செகண்ட். சரிங்களா? நீங்கள் வந்து 2i - 3ன்னு போடாதீங்க. ஃபஸ்ட்டு ரியல் நம்பர் எழுதிட்டு அதுக்கப்புறம் யூ கேன் ரைட் யுவர் இமேஜினரி நம்பர் இந்த ஐட்டம். ஸோ -3 + 2i நான் மாற்றி எழுதிட்டேன். ஸோ இந்த ரெண்டும் முடிஞ்சுது. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இசட்டும் izயும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம கிடச்சது இல்லை, இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ டேரெக்டாக ஆட் பண்ணிடலாமா, z + iz. ஸோ எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு 2 + 3i. அடுத்து -3 + 2i. i தனியாக ரியல் நம்பர் தனியாக ஆட் பண்ணுங்கள். 2 - 3ன்றது என்ன, -1 ப்ளஸ் இது வந்து என்னது 5i. இது வரைக்கும் கிளியராக பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் கிளியராக இசட்டு அவங்க கொடுத்தது, அதை கூட ஐயை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இது கிடச்சிது. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணால் எனக்கு இது கிடச்சிது. இப்போ இவங்க 3 பேரும் எப்படி சார் நம்ம ஆர்கன் டயக்ராமில் போகிறது? ஆர்கன் டயக்ராம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி நம்ம கிராஃப் யூஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இந்த கிராஃபில் வந்து உங்கள் நம்பர்ஸ் வந்து ஜஸ்ட் டினோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 1, இது 2, இது 3, இது 4, இது ஒரு 5. எல்லா பக்கமும் ஒரு சும்மா ஒரு 5 வரைக்கும் போட்டு வச்சுக்கோங்க. நான் ரஃபாக சொல்கிறேன், ஒரு 5 வரைக்கும் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு தாண்டி உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த பக்கமும் 1, 2, 3, 4, 5. அதே மாதிரி இந்த பக்கமும் -1, -2, -3, -4, -5. சார் இங்கே இருக்கிறது ரியல் நம்பர்ஸ், இங்கே இருக்கிறது பாயிண்ட். நம்ம எப்படி சார் டினோட் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இங்கே இருக்கிற இந்த எக்ஸ் ஆக்சிஸ் தான் வந்து ரியல் நம்பர், இங்கே இருக்கிற இந்த ஒய் ஆக்சிஸ் தான் வந்து இமேஜினரி நம்பர். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே ரியல் நம்பர், இது எல்லாமே இமேஜினரி நம்பர். அப்போது இதை நீங்கள் எப்படி எழுதலாம்னா, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்கா, அப்போது திஸ் இஸ் நத்திங் பட் 2, 3. அவ்வளோதாம்மா, ரொம்ப ஈஸி. அப்போ இங்கே 2, 3 எங்கே போடுவீங்க, 2, 3 இங்கே எழுதுவீங்களா? ஸோ இதை நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆரிஜின் கூட கனெக்ட் பண்ணி விட்டுடணும். சரிங்களா? இப்படி கனெக்ட் பண்ணிடணும், லைன் போடணும். சரிங்களா? இங்கே மார்க் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்கிறத மார்க் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற இந்த ஆரிஜின் கூட வந்து கனெக்ட் பண்ணணும். 0,0 கூட கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இசட்னு எழுதிக்கோங்க. நீங்கள் இசட்னு போடலாம், இல்லை நீங்கள் 2 + 3i கூட டினோட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். அடுத்து செகண்ட் எப்படி சொல்லுவீங்க, -3, 2. சரிங்களா? -3, 2. அப்போ -3, 2 எங்கே வரும், -3, 2ன்றது இங்கே வரும் உங்களுக்கு.
புரியுதுங்களா? -3 2 கரெக்டாக பால் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம 9th 8th பண்ணிட்டுருக்கோம் பிளாட் பண்ணுறது எல்லாமே. ஸோ இதில் மிஸ்டேக் பண்ணாதீங்க. இது எக்ஸ் தான், ஃபஸ்ட்டு தான் வந்து உங்களுக்கு ரியல், செகண்டு தான் வந்து இமேஜினரி. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது எப்போவுமே உங்களுடைய ஹாரிசான்டல் லைனில் பார்க்கணும், செகண்டு பார்க்கும்போது வெர்டிக்கல் லைனில் பார்க்கணும். ஸோ இந்த -3யும் வெர்டிக்கலில் 2வும் இன்டர்செக்ட் ஆகிற பொசிஷன் வந்து உங்களுக்கு டினோட்டிங் யுவர் IZ. அப்போ இதையுமே நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுட்டு இதுதான் உங்களுடைய IZன்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? சில பேர் இங்கே IZன்னு எழுத சொல்லுவாங்க, இல்லை சில பேர் வந்து அந்த நம்பரை அப்படியே கூட எழுத சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் யுவர் சாய்ஸ். இது கிளியரா? இப்போ அதே மாதிரி அடுத்து -1,5மா. -1,5 எங்கே வரும்? -1 5. ஸோ இங்கே வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு சப்போஸ் இங்கே இருக்கிற நம்பர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது, நீங்கள் எழுதலைன்னா நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 6 வந்துருக்குன்னா நீங்கள் 6 வர மாதிரி நீங்கள் நம்பர் லைனில் கொஞ்சம் மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். பட் மினிமம் நீங்கள் 5 5 5 எல்லா பக்கமும் எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் வரதுக்கு ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? அவ்வளோதான். ஸோ இதையும் அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இதுதான் உங்களுடைய லைன். ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க, நான் சும்மா ரஃபாக போடுறேன் ஃப்ரீ ஹேண்டில். நீங்கள் ஸ்கேல் வச்சு கரெக்டாக போட்டணும். இதுதான் உங்களுடைய Z + IZ. அவ்வளோதான். இதுதான் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தீஸ் நோட்டேஷன்ஸ் இன் யுவர் ஆர்கன் டயக்ராம். இதே தான் நம்ம இப்போது செகண்ட் சப்டிவிஷனுக்கும் பார்க்க போகிறோம். இது புரிஞ்சுதா? பார்த்துக்கோங்க. இது புரிஞ்சுதா? வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் செக் இட் அகைன். இல்லை இந்த பார்ட்டு மட்டும் அப்படியே இன்னொரு டைம் நீங்கள் அப்படியே ஸ்வைப் பேக் பண்ணி பார்த்துட்டா கூட உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நான் பொறுமையாக தான் எடுத்துருக்கேன். புரிஞ்சுதாம்மா? நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் சப்டிவிஷன் போயிடலாமா? செகண்ட் சப்டிவிஷன் இதே Z தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் அவங்க கேட்குறது எல்லாமே வேறு கேட்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றணும். சரிங்களா? இப்போ செகண்ட் சப்டிவிஷன் போயிடலாம். இதை காப்பி பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணிட்டு கூட. இப்போ செகண்ட் சப்டிவிஷன், சாரி தேர்ட் வந்துச்சா? இதே தான். இங்கே என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். Z = ஃபஸ்ட்டு Z அதே தான் கொடுத்துருக்காங்க, நான் தனியாக எழுதிக்கிறேன். செகண்ட் சப்டிவிஷனில் Z அதே தான் 2 + 3i தான். இது ஓகே. அடுத்து -IZ கேட்குறாங்கம்மா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? -i-யை Z கூட மல்டிப்ளை பண்ணணும். புரியுதுங்களா? -i-யை Z கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எப்படி எழுது? நீங்கள் -i × 2 என்ன வரும்? -2i. அடுத்து -3i² கிடைக்கும். அப்போ இது என்ன ஆகும்னா -2i -3 ஆஃப் -1 வரும். ஸோ -of - would become +. ஸோ 3 - 2iன்னு போடுவீங்க. எதுக்கு? -IZக்கு. போன சம்மில் -3 இருந்தது, ஏன்னா நமக்கு இந்த இடத்துல ப்ளஸ் இருந்ததில்ல, அதனால். பட் இங்கே மைனஸ் இருக்கிறதால இது பிகம்ஸ் ப்ளஸ் நமக்கு. புரியுதுங்களா? -3 × -1 +3 ஆகிடும். ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணணும்? ரியல் நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் I பார்ட் இமேஜினரி எழுதணும். அதனால் நான் மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஓகே. அடுத்து Z - IZ. Z இருக்குது, -IZ இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணாலே போதும். Z - IZ. ஸோ என்ன இருக்குது? 2 + 3i. இது வந்து 3 - 2i. ஸோ 2 + 3 என்ன? 5. 3i - 2i 1i தான். அவ்வளோதான். இப்போது நமக்கு வேணுன்ற மாதிரி இந்த இடத்துல நம்பர்ஸ்லாம் எழுதிக்கலாம். 1, இது 2, இது 3, இது 4, இது 5. அதேமாதிரி -1 -2 -3 -4 -5. இதுவுமே -1 -2 -3 -4 -5. இங்கேயுமே 1 2 3 4 5. இதை இமேஜினரின்னு போடணும், இதை வந்து ரியல்னு கண்டிப்பாக போடணும். இப்போது இந்த பாயிண்ட் கூட நீங்கள் வேணும் எழுதிக்கோங்க. 2, 3ன்னு எழுதணும். அடுத்து இது என்ன எழுதுங்க? 3, -2 சிம்பிள்ஸோட கரெக்டாக எழுதுங்க. இது என்னது? 5, 1. புரிஞ்சுதுங்களாமா? பாயிண்ட் எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இதனை வச்சு தான் நீங்கள் இங்கே டினோட் பண்ணுறீங்க. சரிங்களா? ஸோ அப்போது கரெக்டாக நீங்கள் அதை டினோட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு Z மார்க் பண்ணி 2, 3 எங்கே வரும்? 2 3 இங்கே வரும். சரிங்களா? 2 1 3 இங்கே வரும். ஸோ அப்படியே கனெக்ட் பண்ணிவிட்டு Z ப்ராக்கெட்டில் 2 + 3iன்னு கூட எழுதிக்கோங்க. சரிங்களா? அடுத்து 3 - 2. 3 - 2 எங்கே வரும்? 3 - 2 4th குவாட்ரண்ட்டில் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ், செகண்ட் வந்து நெகட்டிவில் இருக்குது. அப்போ உங்களுக்கு 4th குவாட்ரண்ட் இங்கே வரும். அப்போது ஸோ இதுதான் உங்களுடைய என்னது? -IZ. சொல்கிறது புரியுதுங்களா? இதுதான் உங்களுடைய -IZ. அப்போ அப்படியே கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டில் வந்து என்ன வந்தது? 3 - 2i அப்படின்றத எழுதிக்கோங்க. அடுத்து 5, 1. 5, 1ன்றது ரெண்டுமே பாசிட்டிவ் தான். ஸோ அப்போ இங்கே வரும் உங்களுக்கு 5, 1ன்றது இங்கே வரும். ஸோ இதுதான் வந்து Z - IZ. அது என்ன எழுதிப்பீங்க? 5 + 1iன்னு எழுதிட்டு இதையுமே நீங்கள் ஆரிஜின் கூட கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதான், முடிஞ்சது மார்க்கன் டயக்ராம். புரிஞ்சுதுங்களா? இப்போ இதில் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணுங்களேன். சரி, இது 3, -2i கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கேன். கரெக்ட் தான். ஸோ ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. குவாட்ரண்ட்டை பொறுத்து தான் உங்களுக்கு எல்லாமே மாறும். சரிங்களா? இப்போது உங்களுக்கு இது பாசிட்டிவாக இருக்குது, அதாவது Z வந்து 2, 3னா -IZ எங்கே வருது பாருங்கள்? ஆப்போசிட்டில் எக்ஸாக்டாக 4th குவாட்ரண்ட்டில் வருது. ஸோ ஃபஸ்ட் நம்பர் பாசிட்டிவ், செகண்ட் நம்பர் நெகட்டிவ், இல்லை ரெண்டுமே நெகட்டிவ், ரெண்டும் பாசிட்டிவ். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த பொசிஷன் ஆஃப் த குவாட்ரண்ட் வந்து மாறும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதுதான் நான் சொன்னேன், சிம்பிள்ஸ் வந்து இதில் முக்கியமான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணும்.
புரிஞ்சுதாப்பா ஆர்கன் டயக்ராம் எப்படி டயக்ராம் பண்ணணும்னு சொல்லிட்டு? இது ஈஸி தான், ஜஸ்ட் ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை எப்படி கிராஃபில் நம்ம டினோட் பண்ணுறோம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு தான். அதை பார்க்கலாம், நீங்கள் அதையுமே பார்த்துக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது போன கொஸ்டின்ஸ் அளவுக்குலாம் ரொம்பலாம் காம்ப்ளிகேட்டட் கிடையாது. போன கொஸ்டினுமே காம்ப்ளிகேட்டட் கிடையாது தான் ஆக்சுவலாக. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க, இது 2 ஈக்குவல் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த அன்னோன் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கேட்குறாங்க, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இதுவுமே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். சரிங்களா? இது 2ம் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறோம். சால்விங் மீன்ஸ் வாட்? இங்கே எல்லாமே ப்ராக்கெட்டாக இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபார்மெட், காமன் ஃபார்மெட் எப்படி a + ib அப்படின்ற ஃபார்மெட்டோ இல்லை நம்ம எப்படி சொல்லுமோ அந்த ஃபார்மெட்டில் கொண்டு வந்தது அப்புறமா ரெண்டுமே ஈக்குவல்னு நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டு தனித்தனியாக பிரிச்சுட்டு தென் வி ஆர் கோயிங் டு ஈக்குவலைஸ் திஸ். அப்போ ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு ஒரு 2 வேரியபிள் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை சால்வ் பண்ணால் வி ஆர் கோயிங் டு அரைவ் அட் யுவர் ஆன்சர் தான். சரிங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 3 - ixன்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஏதாவது இந்த ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு இது இருக்குல்ல, இதை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். அப்புறம் நம்ம இதை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கே 3 - ixன்னு இருக்கா. ஸோ ஐம் கோயிங் டு இப்போது நான் டேரெக்டாக எழுதிட்டுமா 3 - ix, அடுத்து 2 - iy, 2i + 5. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × x 3x, அடுத்து i - ix, அடுத்து இங்கே பண்ணுங்கள் 2yன்னு இருக்கா. ஸோ -2y, நல்லா கவனிங்க, இங்கே மைனஸ் இருக்குது வெளியில். ஸோ -2y அடுத்து பண்ணும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். i × y வந்து iy அப்படின்னு எழுதுவீங்க. அண்ட் தென் 2i + 5ன்னு வரும். இப்போ இதில் நம்பர்ஸ் எல்லாம் தனியாக எழுதுங்க. நம்பர்ஸ் இந்த சென்ஸ் வாட்? ரியல் நம்பர்ஸ்லாம் i இல்லாமல் இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு. 3x இருக்குது, -2y இருக்குது, அடுத்து ஒரு 5 இருக்குது. புரியுதுங்களா? i இல்லாமல் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், தனியாக எடுத்து எழுதிட்டேன். அதே மாதிரி i இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்து எழுதுங்க. ஸோ i இருக்கிறது நீங்கள் எப்படி எழுதுங்க, i எப்படி வச்சுட்டு இங்கே i என்னெல்லாம் இருக்குது, -x இருக்குது, அது மாதிரி இங்கே என்ன இருக்குது, ஒரு y இருக்கா. ஸோ +y இருக்குது, அடுத்து இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. சொல்கிறது புரியுதாமா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனை நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு இப்படி தான் வருது. தனியாக ரியல் நம்பர்ஸ் தனியாகவும் ஐ பார்ட்டு தனியாகவும். டூ த சேம் ஃபார் செகண்டில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அதுக்கு பண்ணுங்கள். அப்படியே 2x + -1 + 2iy + 3 + 2i. ஸோ இங்கேயுமே தனித்தனியாக பிரிங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2x + இந்த -1 y கூட மல்டிப்ளை பண்ணால் -y தானே வரும். ஸோ நான் அப்படியே டேரெக்டாக போட்டுறேன், -yன்னு எழுதுறேன் அது டேரெக்டாக. ஸோ -y, அடுத்து +2iy + 2iy, அடுத்து +3 + 2i. இதையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரியல் நம்பர் தனியாக ஐ தனியாக பண்ணுங்கள். அப்போ ரியல் நம்பர் தனியாக எடுக்கிறேன்னா 2x - y + 3 மட்டும் கிடைக்கும். அடுத்து ஐ வேல்யூ மட்டும் நான் தனியாக எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, ஐ கூட இந்த 2yயும் இந்த 2 மட்டும் தான் இருக்குது. ஸோ 2y + 2 மட்டும் தான் இருக்குது. இது வரைக்கும் கிளியராக பார்த்துக்கோங்க. எஸ், இது வரைக்கும் கிளியராக தனித்தனியாக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், பிரித்து எழுதிட்டேன். இப்போது ஈக்குவேட், இது 2 ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. கிவன் போத் ஆர் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணலான்னா ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் செப்பரேட்லி, ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் செப்பரேட்லி அப்படின்னு போடுறேன். சரிங்களா? செப்பரேட்லி தனித்தனியாக வந்து பார்த்துக்கோங்க. அதாவது என்னென்னா இங்கே ஐ இருக்கிற நம்பர் தனியாகவும் ஐ இல்லாத நம்பர் தனியாகவும் நான் வந்து ஈக்குவல் பண்ண போகிறேன். அப்போ இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க, 3x - 2y + 5 is equal to 2x - y + 3. அதான் நம்ம அர்த்தம். இதுவும் ஈக்குவல்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் அர்த்தம். அப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி இப்போ சால்வ் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வரலாமா? 3x - 2y + 5, இவங்கெல்லாம் இந்த பக்கம் வந்தாங்கன்னா -2x + y - 3 = 0 வரும். ஸோ இது சால்வ் பண்ண என்ன வரும், 3x - x x வரும், -2y + y -y வரும், 5 - 3 2 வருமா, அந்த 2 நான் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். ஸோ எனக்கு -2ன்னு கிடைக்கும். இதை வந்து ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. இது எப்போ கிடச்சிதுன்னா எனக்கு இங்கே இருக்கிற ரியல் டேர்மை மட்டும் ஈக்குவலைஸ் பண்ணும்போது. சிமிலர்லி ஈக்குவலைஸ் யுவர் இமேஜினரி டேர்ம். இமேஜினரி டேர்ம் இங்கே என்ன இருக்குது, -x + y + 2. இங்கே என்ன இருக்குது, 2y + 2ன்னு இருக்குது. இப்போது இந்த -2y இந்த பக்கம் கூட்டுருங்க, இந்த 2 அந்த பக்கம் போட்டுருங்க. அப்போ என்ன வரும், -x + y, 2y இந்த பக்கம் வந்தாருன்னா -2y ஆகிடுவார், 2 - 2 அந்த பக்கம் போச்சுன்னா 0 ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்குன்னா -x - y = 0வா. இதுலேருந்து நான் மைனஸை கம்ப்ளீட்டாக வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், x + y = 0 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? x + y = 0. இது வந்து ஈக்குவேஷன் 2. இப்போ இவங்க 2 பேரையும் நம்ம தனித்தனியாக சால்வ் பண்ணி x வேல்யூ y வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எப்படிமா சால்வ் பண்ணுவோம், நம்ம 9th படிச்சிருக்கோம். 2 வேரியபிள் ஈக்குவேஷன், x - y = -2, x + y = 0. என்ன பண்ணலாம், ரெண்டுத்தையும் நான் வந்து ஆட் பண்ணலாமா?
ஈக்குவேஷன் எடுத்து ஆட் பண்ண என்ன இது கேன்சல் ஆகிடும். ஸோ 2x ஈக்குவல் டு -2ன்னு வரும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு -2/2 -1ன்னு கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு? இப்போ இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x + y ஈக்குவல் டு 0வா? செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -1 அந்த பக்கம் போச்சுன்னா +1 ஆகிடும். அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சது. x ஈக்குவல் டு -1 y ஈக்குவல் டு 1 தான் இந்த சம்முக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ என்னென்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். நீங்கள் டேரெக்டாக வந்து ஈக்குவலைஸ் பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் தனியாக எக்ஸ்பேண்ட் பண்ணி ரியல் இமேஜினரி தனியாக எழுதிக்கோங்க. அதே மாதிரி இதை தனியாக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி ரியல் இமேஜினரி தனியாக எழுதிட்டு அவங்க 2 பேரும் ஈக்குவல் பண்ணணும். அதாவது இங்கே இருக்கிற ரியலும் இங்கே இருக்கிற ரியலும் ஈக்குவல், அதை பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் வரும். அப்புறம் இங்கே இருக்கிற இமேஜினரியும் இங்கே இருக்கிற இமேஜினரி ஈக்குவல், அதை பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் வரும். அந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு x அண்ட் y வேல்யூ கிடைக்கும். இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சுது. புரிஞ்சுதுங்களா? ஸோ வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஷேர் திஸ் வித் மினிமம் 5 to 10 ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அட்லீஸ்ட் உங்கள் பெஞ்ச்மேட்ஸ்க்கு உங்கள் கிளாஸ்மேட்ஸ்க்காவது இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய வியூஸ் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் தான் ஐ வில் கெட் மோட்டிவேட்டட் டு போஸ்ட் மோர் வீடியோஸ் இன் டீட்டெயில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்த எக்ஸசைஸும் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆல்ரெடி ஃபஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக முடிச்ச எக்ஸசைஸ் லிங்க்ஸ் எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்கும். அதேமாதிரி எங்கே பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸோ